ஹலோ, ஹாய். இன்னைக்கு எதை பத்தி பேசலான்னு இருக்கிறேன் நான் பொதுவா இந்த பப்ளிக்ல பேசுறது. ஒரு காமெடி ஒண்ணு இருக்கும். குரூப்பா இருக்கிறப்போ எனக்கு ஒரு ஒரு தாட் இருக்கும். இது சொல்லலான்னு இருக்கும். ஆனா யோசிச்சுட்டே இருப்பேன். நம்ம சொல்லலான்னு இருக்கும்போது இன்னொருத்தர் சொல்லிருவாங்க. அதாவது எல்லாரும் முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றது அவ்வளோ ஹெசிடேஷனா இருக்கும். நம்ம சொன்னா தப்பா இருக்குமோ? ஒரு குரூப் கால்ல இருக்குன்னா நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நமக்கு ஒரு சஜஷன் இருக்கும். ஆனா சொல்றது பயங்கரமா யோசிப்போம். ஸோ பேசிக்கா இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் எல்லாரும் முன்னாடி பேசுறது நம்ம சொன்னா தப்பாயிருமோ? ஜட்ஜ் பண்ணிருவாங்களோ? அந்த தாட் பயங்கரமா இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கில பயங்கரமா பேசுவாங்க. எனக்கு பர்சனலா இந்த காமெடியன்ஸ் பேசுறது ரொம்ப பிடிக்கும். ரீசென்ட்டா சமையர் ராணா யூடியூப்ல ஒரு வீடியோ பண்ணியிருப்பாரு. பெருசா விஷுவல்ஸ் பெருசா எதுவுமே இல்ல. அவர் பேசுறது தான் கம்ப்ளீட்டா கான்டென்ட். எனக்கு தெரிஞ்சு 55 மில்லியன் தாண்டி இந்த வீடியோ போயிட்டு இருக்கு. எனக்கு பர்சனலா யார் பேசுறது ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் ஆகும்னா சீரியஸா டோன்ல பேசுறத விட ரொம்ப எதார்த்தமா, நமக்கு அவங்க பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம். அந்த மாரி ஆளுங்க பேசுறது நேச்சுரலா அட்ராக்ட் ஆகுற மாரி இருக்கும். அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எவிடன்ஸ் தான் அந்த சமையர் ராணாவுடைய வீடியோ. இப்போ ரீசென்ட்டா ஒரு புக் வாங்கியிருந்தேன். இப்போ நான் ரொம்ப நாளா இந்த வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு பேசுறது நம்ம பேசுறத இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக் லைக் டெட் அப்படின்ற ஒரு புக் வாங்கியிருந்தேன். டாக் லைக் டெட்னா இந்த டெட் டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா எப்படி பேசுறாங்க. நெறைய டெட் டாக்ஸ் பயங்கர ஒரு ரெசனேட் ஆகும். பயங்கரமா வைரல் ஆயிருக்கும். பட் இப்போ கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம காலேஜ் படிக்கிறப்பலாம் கால் 10 இயர்ஸ் பேக் 10 இயர்ஸ் பேக் டெட் டாக்ஸ் கேட்கிறதே நான் இந்த டெட் டாக்ஸ் கேட்டேன். அதுவே ஒரு பேர் பயங்கர பெருமையா சொல்லுவாங்க. ஏன்னா டெட் டாக்ஸ் அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இன்ஃபர்மேட்டிவ்க்கு மேல நமக்கு பயங்கரமா அது கனெக்ட் ஆகும். ஸோ அந்த புக் வாங்கியிருந்தேன். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு முன்னாடி இப்போ நான் யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா, என்னுடைய ஸ்ட்ரென்த் நம்மளால நல்லா பேச முடியும். ஸோ யூடியூப் வீடியோ பண்ணா நமக்கு அது நம்மளோட ஸ்ட்ரென்த் தான் அது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். யூடியூப் வீடியோ பண்ண ஆரம்பிக்கும் போது தெரியுது, நமக்கு பேச வர்றது விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. நம்ம பேசுறத அடுத்தவங்க கேட்கறதுக்கு கேட்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பேஸ் பண்ணி தான் நம்ம பேசணும். இந்த தாட் நான் எப்படி நல்லா பேசணும் அப்படின்னு தாட் எப்படி வந்துச்சுன்னா, முதல்ல நான் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. எல்லாரும் முன்னாடியும் பேசுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியும் அந்த மாதிரி ஒரு இது இல்ல. காலேஜில் வர்றப்போ தான் அந்த ஆர்க்கிடெக்சர் படிக்கிறப்போ எல்லாரும் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணி ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன். ஸோ ஃபஸ்ட் டைம் எல்லாரும் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஆங்கிலம் ரொம்ப ஒரு ஃப்ளோவில் பேச மாட்டேன். ஸோ எல்லாரும் முன்னாடி பேசுகிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பயமாக இருக்கும். அதே கொஞ்ச நாள் போக 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 ஒரு தேர்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வர்றப்போ எல்லாரும் முன்னாடி பேசுறது பயங்கரமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பிடிக்க ஆரம்பிச்சுன்னா ஏன்னா நம்ம கிளாஸில் அத்தனை பேர் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. எல்லாருடைய அட்டென்ஷனை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் பேசும்போது ஒரு பேக் பெஞ்சில் யாராவது ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணி பேசுவேன். ஸோ அவங்க ரியாக்ஷன் தெரியும். ஸோ எவ்வளோக்கு ரியாக்ஷன் நல்லா வருதோ இன்னும் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஒன்ஸ் அங்கே எங்கே ஒரு ரியாக்ஷன் மாறுச்சுன்னா எனக்கு என்னமோ நம்ம பேசுறது சரியா இல்லையோன்ற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக ஒருத்தவங்க பேசும்போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது எது இருக்குன்னு பார்த்து நம்ம பேசும்போது இன்னும் பெட்டராக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் நினச்சேன், ஓகே இது நம்மளால் பெட்டராக பேச முடியுது. பட் கேமரான்னு வர்றப்போ யூடியூப் ரெக்கார்ட் பண்ணுறப்போ மோஸ்ட்லி நம்ம இமேஜின் பண்ணி தான் பேசணும். ரியல் பர்சன் கிடையாது. ஸோ நான் ஏதாவது கொஞ்சம் நான் பேசுகிறது புரியலை, நான் பேசுகிறது ஆஃப் டாபிக் போகிறேன்னா ரியாக்ஷனே இல்லை. ஸோ நானே அசியூம் பண்ணி பேசணும். ஸோ என்னோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோ பார்த்தா ஒரு லைவ்லியாகவே இருக்காது. ஒரு மாதிரி ரொம்ப மெக்கானிக்கலாக ஒரு மாதிரி ரோபோட்டாக ஆயிடுவேன். நான் பேசுகிறப்ப நான் படித்தது கரெக்டாக பேசுகிறேன்னா, மிஸ்டேக் பண்ணுறேன்னா, அந்த தாட்லேயே பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ அப்படி தான். நான் ஒரு மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தேன். பேசுகிறப்போ அந்த சீக்வென்ஸ் மாறி 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 இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோ ஒரு மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறோம்னா அந்த மாதிரி பேச மாட்டோம். ஸோ எப்படி நம்ம பேசுகிறது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படி இப்போ கேமராலே பேசுகிறது ரீசெண்டாக நிறைய பேரை பார்க்குறப்போ என்ன சொன்னாங்கன்னா நான் பண்ணுற வீடியோஸ் முதல்ல இருந்ததுக்கு எவ்வளோ பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி. சின்ன சின்ன நுவான்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் நான் பேசுகிறப்போ நானாக இமேஜின் பண்ணியிருக்கேன். முதல்லலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கேன். இப்போ மிஸ்டேக் பண்ணால் பரவாயில்ல. ஒரு சீக்வென்ஸ் இருக்குது, சீக்வென்ஸ் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் சொல்ல வரதை விட ஒரு 2-3 பாயிண்ட் இருக்குது, அதில் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனால் பரவாயில்ல, கோர் மெசேஜ் கன்வே ஆனால் போதும் அப்படின்ற தாட்டில் பண்ணுறேன். ரெண்டாவது இமேஜின் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்சவங்கள்ட்ட நான் பேசினா அது ஓரளவுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். பட் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன ட்ரை பண்ணுறேன்னா இப்போ என்னோடய வீடியோஸ் நான் பார்க்குறப்ப நிறைய வீடியோஸ் எனக்கே ரெசனேட் ஆகாது. இதோட பெட்டராக பேசியிருக்கலாமே,
ஏன்னா வந்து இப்போ நான் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ட பேசுகிறப்போ வந்து அவ்வளோ லைவ்லியாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நினச்சி தான் நான் பேச ட்ரை பண்ணுறேன். பட் அது அங்கங்கே மிஸ் ஆயிடுது. ஸோ இந்த டாக் லைக் டெட் படிக்கிறப்போ வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒரு சில பேர் அவங்களுக்கு பிடிச்ச டாபிக் ஒன்று பேசுகிறா இருந்தால் வந்து அவங்க ஃபேஸ்லேயே தெரியும். ரொம்ப அவங்களோட பேஷனை பற்றி பேசுகிறது அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ரெசனேட் ஆகிற ஒரு பாயிண்ட்டை பேசுகிறப்போ அவ்வளோ லைவ்லியாக பேசுவாங்க. அதே வந்து நான் வந்து ஒரு டாபிக் எடுக்கிறேன். அது எனக்கு பர்சனலாக எனக்கு அந்த டாபிக் மேலே கனெக்ஷனே இல்லை. எனக்கு அது பெருசாக பேஷன் இல்லைங்கும்போது நான் அதை பற்றி பேசுகிறப்போ வந்து அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற டாபிக்ஸ் வந்து நமக்கு வந்து பயங்கர பேஷனோட இருக்கிற டாபிக்ஸாக இருக்கணும். என்னுடைய பர்ப்பஸ், என்னோட ஐடென்டிட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி டாபிக் இருக்கும்போது அது நேச்சுரலாக நான் பேசுகிறப்போ வந்து அடுத்தவங்களுக்கு அது ஃபீல் ஆகுன்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. 2வது வந்து பர்சனல் ஸ்டோரிஸ். நான் வந்து பர்சனலாக வந்து அந்த பர்சனல் ஸ்டோரி ஷேர் பண்ண அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டேன். இப்போ தான் ஒரு சில வீடியோஸில் வந்து ஒரு கான்டென்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பர்சனல் ஸ்டோரிஸ் ஆட் பண்ணி எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஸோ பர்சனல் ஸ்டோரிஸ் ஆட் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு வந்து அது ரெசனேட் ஆகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. 3வது வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்கும்போது வந்துட்டு நம்ம மைண்டால் வந்து மல்டிபிள் ஐடியாஸ் அது வந்து அதை எடுக்க முடியாது. ஸோ ஒரு வீடியோவில் ஒரு சிங்கிள் ஐடியா அதுதான் வந்து எசன்ஸாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒரு சில விஷயம் சொன்னாங்க. அது எனக்கு மறந்துடுச்சு ஒரே நிமிஷம். இன்னும் ஒரு சில என்னென்னா முதல்ல நான் வந்து ஒரு புக்கு படிக்கிறப்போ அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னா வந்து அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். பட் என்னோடய கான்டென்ட்டில் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது மேலே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ஹியூமன் மைண்ட் வந்து பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும்னா வந்து நமக்கு வந்து நேச்சுரலாக வந்து நமக்கு ஒரு ஸ்டோரியாக ஒரு விஷயம் கேட்குறப்போ அதை நம்ம பயங்கரமாக நம்ம ரிசீவ் பண்ணுவோம். இன்ஃபர்மேஷன் மட்டுங்கும்போது நம்ம மைண்ட் வந்து ஃபுல்லாக அதை ரிசீவ் பண்ணாது. ஸோ இப்போ நம்மளே வந்து நிறைய பேர்கிட்ட பேசுகிறப்போ வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டுமே அவங்க ஷேர் பண்ணிட்டு தான் வந்து கனெக்ட் ஆகுது. அதுவே வந்து அவங்க பர்சனல் ஸ்டோரிஸு ஒரு ஒரு கதையோட ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம அது பயங்கரமாக ஈர்ப்பு ஏற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து நாவல்ட்டின்னு சொல்லிட்டு புது விஷயத்த சொல்கிறது. இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நான் ஒருத்தவங்க கேட்கும்போது எனக்கு ஆல்ரெடி தெரியும்டா திரும்ப திரும்ப சொல்லாதான்ற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி எனக்கு வந்து ஒரு ஒரு ட்ராவல் பண்ணுறப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்க்குறப்போ நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அவங்களோட யதார்த்தமாக ஒரு பேச ஆரம்பிக்கும்போது அவங்களுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க. மேலே சொல்லு பயங்கர ஆர்வமாக கேட்குற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து அவங்க எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷனே ஷேர் பண்ணுறப்போ ஆர்வமாக இருக்காது. ஸோ நம்ம பேசுகிறப்போ வந்து எந்த மாதிரியான ஒரு புது விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன், ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் எப்படி ஆட் பண்ணுறேன், என்னோடய வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு மாறுது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே வந்து சின்ன சின்ன நுவான்ஸ் தான். இது வந்து எப்போ முக்கியம்னா வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து கான்டென்ட் கிரியேஷன் பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து கேமரா முன்னாடி பேசுகிறது வந்து ஒரு முக்கியமாக இருக்குது. ஸோ அதில் வந்து இந்தந்த விஷயங்களை ஆட் பண்ணுறப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூ ஆகும். பட் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ப்ராக்டிஸ். பட் டெட் டாக்ஸே எடுத்துட்டிங்கன்னா வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். நடுவில்லாம் ஒரு மாதிரி திணறவே மாட்டாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை வந்து அப்படி தான் பார்க்குறேன். இது நீங்கள் என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு விதமான மெத்தட் இருக்கும். ஸோ திரும்ப 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 ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா வந்து நம்மளோட பேசுகிறத வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். குறிப்பாக எனக்கு ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் பண்ண விஷயம் வந்து கேமரா முன்னாடி என்னோடய ஆத்தென்டிக் செல்ஃபை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு முதல்ல இருந்தது இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் ஸ்டில் வந்து கேமரா ஆன் பண்ணால் வந்து எனக்கு வந்து என்னோடய ரியல் செல்ஃபை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்றது வந்து இப்போவும் இதாக இருக்குது. பட் இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்கேன். இது எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் வீடியோ பண்ணும்போது சரி அது பேசும்போது வந்துட்டு எப்படி இதை வந்து நான் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து எந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணுறப்போ உங்களுடைய கான்டென்ட் வீடியோஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன்.